லண்டனுக்கு வடக்கே உள்ள பெட்ஃபோர்ட் பகுதியில் 2 பயணிகள் ரயில்கள் ஒரே தண்டவாளத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் 11 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் படுகாயமடைந்துள்ளனர். லண்டனை நோக்கி சென்று கொண்டிருந்த ஈஸ்ட் மிட்லாண்ட்ஸ் ரயில்வே நிறுவனத்திற்கு சொந்தமான 2 ரயில்கள் இந்த விபத்தில் சிக்கின. விபத்தின் தாக்கத்தால் ரயிலின் ஒரு பெட்டி தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கியது. விபத்து நடந்தவுடன் ரயிலுக்குள் புகை மூட்டம் சூழ்ந்ததாகவும் பயணிகள் பயத்தில் அலறியடித்தபடி கீழே விழுந்ததாகவும் நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கோர சம்பவத்தில் மொத்தம் 80க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களும் 6 ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ்களும் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டன. படுகாயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்தில் சிக்கிய ரயில்களில் ஒன்றான கோர்பி நகரிலிருந்தும் மற்றொரு ரயில் நாட்டிங்ஹாம் நகரிலிருந்தும் லண்டன் நோக்கி வந்து கொண்டிருந்தன என்று ரயில்வே நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது. விபத்து நடந்த சில மணி நேரங்களில் விபத்துக்குள்ளான ரயில்களுக்கு அருகில் பயணிகள் தண்டவாளத்தில் நடந்து செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகின. விபத்து நேரிட்ட பகுதிக்கு உடனடியாக 20க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அனுப்பப்பட்டு பலத்த காயமடைந்தவர்கள் அனைவரும் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டனர். இந்த விபத்து குறைந்த வேகத்தில் நடந்த மோதலாக தோன்றினாலும் பயணிகளுக்கு பலத்த பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என ரயில்வே நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்துள்ள ரயில் விபத்து விசாரணை பிரிவினர் இதற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர்.